முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருந்த குட்கா பொருளை வெளிநபர்களுக்கு எடுத்துக் கொடுத்த விவகாரத்தில் நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள் இங்கு பதிவு செய்யலாம். சென்னை காவல்துறையில புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டேரி காவல் நிலையத்துல சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருந்த இந்த குட்கா பான் மசாலா பொருட்கள் எல்லாம் இந்த காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தது. 770 கிலோ பான் மசாலா குட்கா பொருட்கள் இருந்தது. அதிலிருந்து சில அந்த பறிமுதல் செய்யப்பட்டிருந்த அந்த பொருட்களை அந்த காவல் நிலைய நுண்ணறிவு பிரிவினுடைய தலைமை காவலர் வெங்கடேஷ் என்பவர் அதை எடுத்து வெளிநபர்களுக்கு கொடுப்பது போன்ற சிசிடிவி காட்சி, காவல் நிலையத்தில் வைத்திருந்த சிசிடிவி கேமரா காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில அவரை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் ஓட்டேரி காவல் நிலைய நுண்ணறிவு பிரிவிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னை காவல்துறையினுடைய மேற்கு மண்டலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் அவர் மீது குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவர் மீது அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள்.